வெல்கம் டு மை சேனல் மக்களே. வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ட்ராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். ட்ராகன் ஃப்ரூட்ஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது மக்களே. அது எல்லாத்தையும் நான் வேர்டிங்ஸில் கொடுத்துருக்கேன், படித்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் இது எல்லாமே. இன்னும் கொஞ்சம் வேணும்னா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம ரெசிபிக்கு போயிடலாமா? ஃபஸ்ட்டு ட்ராகன் ஃப்ரூட்டை வேர்ட்டிக்கலாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் இருக்கிறத ஸ்பூன் எடுத்து வந்தாலே வந்துடும். நான் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு கத்தியால் நல்லா நான் எல்லா பக்கமும் கோடு போட்டு அது எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எப்படியோ எடுத்து மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டாச்சு மக்களே. நான் பண்ண காமெடி மாதிரி நீங்களும் பண்ணிடாதீங்க. இதை நீங்கள் அப்படியே எடுத்து ஸ்பூனில் போட்டாலே ஈஸியாக வந்துடும் தான். நான் சும்மா இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதான்னு. ஒன்றும் ஆகலை மக்களே. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு பால் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக பால் ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா மையாக அரையும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை போடணும். நான் இப்போது ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இது கரெக்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சுகரை ஆட் பண்ணிக்கலாம். 4, 5 ஓகே, 5 ஸ்பூன்ஸ் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இதை நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி ஐஸ்கிரீம் போட்டும் சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பட் ப்ளீஸ் இந்த விதையை மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணிடாதீங்க, அதில் தான் ஹெல்த்தே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா. தேங்க்யூ. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.